முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கும் ரஜினிகாந்த் கமலஹாசன் சாருக்கும் சவால். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம், 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100% பங்கு பார்வையற்றவர்களுக்கு கொடுக்க தயாரா? என்ன கேட்டிருக்கேன்? முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100% பங்கு, தன்னுடைய சம்பளத்தில் 100% பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். நான் 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகுதான் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100% பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ என்னுடைய மைண்டு ஃபுல்லாகவே பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணணும், பார்வையற்றவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், பார்வையற்றவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். என்ன வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட்டுட்டு இருக்காதீங்க. நம்ம இயக்குனர் சங்க தலைவர் நம்ம ஆர்கே செல்வமணி சார் வந்துட்டு அழகாக பேசினார். நான் உனக்கு எந்த மாதிரியெல்லாம் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நல்ல மனிதர் ஆர்கே செல்வமணி சார் வந்து நல்ல மனிதர். நான் எந்த மாதிரி உதவிகளெல்லாம் உனக்கு பண்ண முடியுமோ நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம ஆர்கே செல்வமணி சார் சொல்லியிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி பேசுனது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நான்